கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நியாயப்பிரமாணம் காலம் தொட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் வரைக்கும் வாழ்ந்த வேதாகம தலைவர்களும் தலைவிகளும் எப்படியாக தங்கள் விசுவாசத்தை அவர்களுடைய அழைப்புக்கு தக்கபடியாக காத்து கொண்டார்கள். காத்து கொண்டவர்கள் இப்பொழுது தேவனுடைய இளைப்பாறுதலிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை முகமுகமாய் அறிந்த நாமோ, கிறிஸ்துவின் முழுமையான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாமோ எவ்வளவு கருத்தாய், எவ்வளவு ஆழமான விசுவாசமாய், எவ்வளவு எச்சரிக்கையோடு, எவ்வளவு வேல்யூ மதிப்போடு அந்த சுவிசேஷத்தின் விளைவாக கிடைக்கப்பெறுகிற இரட்சிப்பை மேன்மையாக கருத வேண்டும். அந்த இரட்சிப்பின் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீடிய பொறுமையும் தேவன் மேலே ஆழமாய் வைக்கிற விசுவாசத்திலும் அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாக, அணிந்து கொண்டிருப்பவர்களாக, பயன்படுத்துகிறவர்களாக, வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே பவுலானவர், இந்த எழுத்தாளரானவர் எழுதுகிறார். இந்த அதிகாரத்திலே 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, நல்ல ஒரு விசுவாசியினுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றும், இரண்டாவதாக பிதாவானவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை தாம் பரிசுத்தராய் இருப்பது போல அவர்களையும் பரிசுத்தமாக்குவதற்காக எப்படியெல்லாம் சிட்சிக்கிறார். அவருடைய சிச்சையை நாம் அற்பமாக எண்ணாமல் பிதாவை போல, பிதாவோடு ஒப்புரவாகத்தக்கதான கிறிஸ்துவை போல சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு நம்முடைய பிரயாசம் எவ்வளவு தேவை என்பதையும், பரிசுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் தேவன் கொடுத்த ஒரு அழைப்பாக இந்த அத்தியாயத்தின் 3ஆம் பகுதியும் 4ஆம் பகுதியாகிய புதிய உடன்படிக்கையின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடியதாகவும் அமைகிறது. நமது இந்த விசுவாச வாழ்க்கையை இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்காக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுபவர்களைப் போல எண்ணி அதை ஒரு விளக்கப்பாடமாக எழுதுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அங்கே ஸ்டேஜிலே உயரமான இடத்திலே தேவன் இந்த தொடரோட்டத்தை வழி நடத்துகிற, அதாவது கண்டக்ட் பண்ணுகிற ஒரு நியாயாதிபதி அங்கே இருக்கிறார். இந்த உலகம் ஒரு பெரிய பிளே கிரவுண்டு. இந்த பிளே கிரவுண்டில் ஓடி முடித்தவர்கள் எல்லோரும் வெளியே, இந்த உலகத்தின் வெளியே, இந்த பூமியின் வெளியே இருந்து மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை போல அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியை ஒரு பெரிய பிளே கிரவுண்டாகவும், அந்த பிளே கிரவுண்டை சுற்றிலும் ஆடிட்டோரியத்தில் அந்த இருக்கைகளுடைய அமைப்பு இருப்பது போலவும், அது அடுக்கடுக்காக அமைந்திருப்பது போலவும், பெரிய ஸ்டேஜில் நின்று ஒரு அந்த விளையாட்டை நடத்துகிற அந்த நடத்துனர் எப்படி மொழிவாரோ அப்படி கிறிஸ்து மொழிவது போலவும் இதை நீங்கள் கற்பனை செய்து கொள்வீர்களானால், நாமே அந்த விசுவாச தொடர் ஓட்டத்திலே ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ஓடும்போது நமக்கு பலவிதமான இடர்களும் போட்டிகளும் பொறாமைகளும் நம்மை விழத்தள்ளக்கூடிய காரியங்களும் நாம் சோர்ந்து போகக்கூடிய சூழலும் இவைகள் எல்லாம் உண்டாகும். கால சீதோசன நிலைகள், நம் ஆசைகள், இயலாமைகள், இப்படி பலவிதமான காரியங்கள் நம்மளை அந்த அழுத்துறதுக்கு மத்தியிலே நாம் ஓடும்போது நாம் ஓடுவதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆடியன்ஸ், சுற்றி இருக்கையிலே அமர்ந்திருப்பவர்களை போல மேகத்திலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நமது முன்னோர்கள், ஜெய வீரர்கள், வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் எல்லோரும் நம்மை ஓடு, உன்னால் முடியும் என்று சொல்லி நமக்கு அநேக உற்சாக வார்த்தைகளாலே நம்மோடு கூட பேசுகிறார்களாம். ஆம், வேத வசனத்தை நாம் புரட்டி பார்த்து ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கை, ஈசாக்கின் விசுவாச வாழ்க்கை, யாக்கோப்பின் விசுவாச வாழ்க்கை, பலவீனத்துக்கு மத்தியிலும் பாவங்களுக்கு மத்தியிலும் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு ஒப்புரவாகி மீண்டும் அந்த வாக்குத்தத்தின் பிள்ளையாய் வாழ்ந்த தாவீதருடைய வாழ்க்கை, இப்படி நமக்கு முன்பாக ஓடியவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி படிக்கும் போது அது நமக்கு உற்சாகம் ஊட்டுகிறதாகவும், நம்மை இன்னும் உந்து விசையாக தள்ளுவது போலவும், அவர்களால் வாழ முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது, நானும் வாழ்வேன், வெற்றி பெறுவேன், தேவன் என்னையும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அணைத்துக் கொள்வார், ஏற்றுக்கொள்வார் என்றெல்லாம் நமது விசுவாச வாழ்க்கையிலே ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். நீங்கள் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் விடாமுயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும்.
ஏனெனில் ஓடு என்று சொல்லி ஆரம்பித்து வைக்கிற அந்த நடத்துனரும் நிறைவு பெற்றது என்று நம்மை அந்த வெற்றி சூழலுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறவரும் இயேசு கிறிஸ்துவானவரே என்பதை இங்கே சொல்லுகிறார். அவர் தமக்கு முன் அவர் அதே ஓட்டத்தில் ஓடி நமக்கு காண்பித்து விட்டாராம். அவர் ஓடும்போது அவருக்கு பலவிதமான நெருக்கங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் இருந்ததாம். ஆனாலும் அவர் பொறுமையாய் தனக்கு நியமித்த அந்த பாதையிலே ஓடி ஓட்டத்தை நிறைவு செய்தாராம். ஏனெனில் அவருக்கு அங்கே வெகுமதி வைக்கப்பட்டிருந்ததாம், அக்கறையிலே வெகுமதி வைக்கப்பட்டிருந்ததாம். என்ன வெகுமதி என்றால், பூமியிலே தேவன் துளைத்த, தேவனிடத்திலிருந்து தூரம் போன, தேவன் பிரிவினையினாலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை அவர் அக்கறையிலே கண்டாராம். அந்த ஆத்துமாக்கள் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம், நான் இழந்ததை மீட்டுக்கொண்டேன் என்ற அந்த சந்தோஷத்தை அவர் அடைவதற்காக இந்த இன்னல்கள் எல்லாம் சகித்து கொண்டாராம். அதைத்தான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ தனது அந்த அரியணையிலிருந்து எழும்பி செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதற்காக அந்த வேலைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஓடி வருவதற்கு ஒத்தாசை அளிக்கும்படியாக அவரையே நோக்கி ஓடி வரத்தக்கதாக இலக்காக நமக்கு உட்கார்ந்திருக்கிறார். ஒரு நம்மளுடைய ஆம்பிஷன், நம்மளுடைய நோக்கமாக அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று அந்த உட்கார்ந்திருக்கிறதுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு, ஏன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்களை இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விடுவீர்களானால், இயேசு கிறிஸ்துவை அடைவதே உங்கள் இலக்குவாய் இருக்குமானால், நீங்கள் சோர்ந்து போகாமல் தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சொந்த மனிதன்தான், சொந்த சிநேகிதன்தான், சொந்த சீசன்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். யோசேப்பை சொந்த சகோதரர்கள் தான் குழியிலே போட்டார்கள். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது தமக்கு சொந்தமானவர்களே நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய கால சூழ்நிலைகளும் எல்லாம் நடக்கும். தேவன் தமக்கு சொந்தமாய் வைத்திருந்த லூசிபர் தான் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தான். தேவனுடைய வீட்டிலே வாசம் செய்கிறவர்கள் தான், தேவனோடு இருப்பவர்கள் தான் தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய கூட்டத்தார்களாயும் அமைவார்கள். நமக்கு துரோகங்களும் விரோதங்களும் பகைகளும் பொறாமைகளும் வெறுப்புணர்வுகளும் எரிச்சலும் நிராகரிப்பும் அந்நிய மக்களிடத்திலிருந்து வந்தால் அதை நாம் பொருட்படுத்த மாட்டோம், அது நமக்கு வேதனையாய் இருக்காது. ஆனால் சொந்த மக்கள், சொந்த குடும்பம், தன் உடன்பிறப்பு, தன் திருமண வாழ்விலே தான் பெற்ற பிள்ளைகள், தன்னை பெற்றவர்கள் என்று இவர்களிடத்தில் இந்த வேதனைகள் எல்லாம் வரும்போது அதை நாம் சகித்து கொள்ளவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட விபரீதங்களையும் சகித்து கொண்டாராம். அவரையே நினைத்து கொள்ளும்போது என் இயேசு கிறிஸ்துவுக்கே இத்தனை துரோகங்கள், இத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டம் இருக்குமானால் நான் எம்மாத்திரம், பாவியாகிய நான் எம்மாத்திரம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டுமா? 4ஆம் வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இன்னும் நம்ம விழுந்துதான் எந்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நம்மால் எழுந்து நிற்க முடியவில்லை. ஆனாலும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அப்பமாய் எண்ணாதே என்றால், சில வேளைகளிலே தேவன் நம்மை அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு விட்டு விடுவாராம். நாம் அனுபவித்து கஷ்டப்பட்டு நம்மளுடைய இயலாமையிலே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவருடைய ஒத்தாசை வந்து நம்மளை விடுவிக்கும். அதற்காக அவர் சில வேளைகளிலே நாம் அனுபவப்படட்டும், அனுபவப்பட்டு என்னை பற்றி கொள்ளட்டும் என்று விட்டு விடுவாராம். அதைத்தான் சோதனை என்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. கர்த்தருடைய சிச்சை என்று வேதம் பயன்படுத்துகிறது. அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இந்த காரியத்தை நீ செய்யாத, இது உனக்கு வேண்டாம் என்று தேவன் சொல்லி பார்ப்பார். இல்லை என்றால் பறித்து கொள்வார். அப்பொழுது மிக சோர்ந்து போவோம். ஆனால் அந்த பொருள் நம்மிடத்திலே, அந்த மனிதர் நம்மிடத்திலே இருப்பதை காட்டும் இல்லாதிருப்பதுதான் நமக்கு நலம் என்று தேவன் அறிவார். இப்படி நம் வாழ்க்கையிலே
பலவிதமான சிக்ஷைகளை தேவன் நமக்கு தருவார். அவர் நமக்கு சிக்ஷைகளையோ நோய்கள் மூலமாகவோ நம்மிடத்துல பேசும்போது நம் மனம் அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். இதிலிருந்து நாம் வெளிவருவோம் என்று பொறுமையை நமக்கு கற்றுத்தரும். அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னிடத்துல பேசி இருக்கிறது. கடந்து வந்த பின்பு திரும்பி பார்க்கும்போது, அப்பப்பா, ஆண்டவர் நோ சொன்னதற்காக நன்றி, இதை நான் தரமாட்டேன் என்று அவர் சொன்னதற்காக நன்றி, இந்த காரியத்தை அவர் எனக்கு செய்யாதிருந்ததற்காக நன்றி என்று சொல்லும் அளவுக்கு தேவன் நம்மிடத்துல பிற்காலங்களிலே பேசுவார். ஏனெனில் அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறாராம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? நம்மை அவரண்டையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். நம் விருப்பங்களை அவர் நிறைவேற்றி நாம் நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றி அவரை அடைய வேண்டும், அவரிடத்தில் சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை. ஏனெனில் மனிதன் தேவன் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் வாழ முடியும். அவர் அப்படித்தான் அவனை படைத்திருக்கிறார். ஆதலால் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் இந்த புத்திமதிகளை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சிட்சையை சகித்திருப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் கிறிஸ்து பாவம் செய்யாமல் இருந்தும் அவரை சிட்சித்து பாடுகளுக்கு உட்படுத்தி தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தது போல நம்மையும் தேவன் தமது குமாரத்திகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் அவர் சிட்சிக்கிறார் என்பதை இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை நேர்வழியிலே நடக்க வேண்டும், உயர்ந்த இடங்களிலே அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கல்வியிலே, நன்னடத்தையிலே, ஒழுக்க நெறியிலே, காலங்களை கடைபிடிப்பதிலே சிட்சித்து வழிநடத்துவது போல நமது தகப்பனும் நம்மை அந்த பரலோக மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரலோக தந்தை நம்மை சிட்சித்து வழிநடத்துகிறாராம். அந்த கண்டிப்பானது தற்காலத்திலே துக்கமாயிருக்கும், ஆனால் நித்திய காலமாய் அது மகிழ்ச்சியை தரும். இப்படிப்பட்ட நீதியிலே பழகினவர்களுக்கு அது சமாதானமான பலனை தரும். தேவன் நம்மிடத்துல பேசுவதே மிக பெரிய காரியம். அதனால் அவர் நோ என்று, அவர் எஸ் என்று சொல்லுவதை காட்டிலும் நோ என்று சொல்லுவது நமக்கு அதிக நன்மை. நாம் தவறு செய்து அவரை விட்டு பின்வாங்கி போவதை காட்டிலும் நோ சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படிந்து அவரோடு ஒப்புரவாய் வாழ்வது மிக நல்லது. இது நமது பலத்தாலே கூடாது. அதனால் மனம் கடினப்படும் போது, துக்கப்படும் போது, துயரப்படும் போது, தேவன் என்னை மறந்தாரோ என்று சந்தேகம் வரும்போது நமது நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்பவும் நாம் நிமிர்த்த வேண்டும். அவரிடத்திலேயே நாம் ஒப்புரவாக வேண்டும். அவரிடத்திலேயே நாம் கேட்க வேண்டும். நமக்கு சந்தேகங்களை தூண்டி விடுவது பிசாசு. அந்த சந்தேகங்களை கூட தேவனிடத்திலே நாம் சொல்லிவிட வேண்டும். ஏவாளிடத்திலே தேவன் சொன்னது உண்மைதானா என்ற ஒரே சந்தேகத்தை தூண்டிவிட்டு உலகம் முழுவதையும் பாவத்துக்குள்ளாக அடைத்து போட்டான் பிசாசு. நாம் அப்படி முழங்கால் படியிட்டு நெகிழ்ந்த கைகளை தேவனிடத்திலே நாம் ஏறெடுக்கும் போது, ஜெபமாக வைக்கும் போது பிசகி போயிருக்கிறதும் சொஸ்தமாகுமாம். நமது பாதம் சரியான வழிகளிலே நடப்பதற்கு வழியை தேவன் செவ்வைப்படுத்தி வழி நடத்துவாராம். தேவனை நாம் மறுதலிக்காமல் வாழ வேண்டும். அதற்காக எல்லோரோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக வைராகங்களும் விரோதங்களும் பகைகளும் பதில் செய்வதும் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் அசுத்தமான குணங்கள். சமாதானமாய் இருக்க நாடுவது என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். ஒருவரோடு நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை மன்னிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் தான். இது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கும் என் மனதுக்கும் எனக்கும் என் ஆத்மாவுக்கும் அது தெரியும். பிறர்க்கான நாம் செய்யலாம், ஆனால் நம் மனம் என்ன நினைக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்படி பிறரை மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜெபம்தான் சமாதானமாய் வாழும் வாழ்க்கை. இப்படி வாழ்கிறவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போக மாட்டார்களாம். கசப்பான வேர் முளைத்து எழும்பி அதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு இப்படிப்பட்ட கிருபையின் குணங்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமாம். நல்லவர்கள் போல நடிப்பவர்களை வேசி கள்ளன் என்று வேதம் சொல்லுகிறது. மாய்மாலக்காரர்கள் என்றும் வேதம் வர்ணிக்கிறது. ஒருவேளை உணவில்லாமல் வாழ்ந்து விடலாம், அதனால் தவறு அல்ல. ஆனால் நாம் தேவனின் பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவன் தமது பிள்ளைகளை பிழைப்பூட்டுவார். அந்த நம்பிக்கை
நம்பிக்கை நமக்கு வேண்டும். வாய்ப்பை இழந்த பின்பு அதை மீண்டும் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். இந்த உலகத்திலே எதை வேணாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் தேவனுடைய உறவை இழந்து போகக்கூடாது என்பதிலே மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எழுத்தாளர் எழுதுகிறார். நெருங்கி கிட்டி சேர முடியாத தேவனிடத்திலே அவர்கள் பயபக்தியாய் இருந்தார்கள். நாமோ பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கு நம் எல்லோரையும் தேவன் கிறிஸ்துவை போல தனி முதற் பேரான குமாரனாய் நினைக்கிறாராம். அதாவது என்னை போல வேறொரு மனிதன் இருக்கவே முடியாது, உங்களைப் போல வேறொரு மனிதன் இருக்கவே முடியாது. ஆங்கிலத்தில் அதை யூ ஆர் த ஒன்லி ஒன் என்று சொல்லுவார்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு தொடர்புடையவர்கள், நான் மாத்திரமே என்ற அர்த்தத்தை உடையதாக இந்த வசனம் காணப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் மாறி இருப்பதினாலே, கிறிஸ்து ஒரே பேரான குமாரனாய் இருப்பதைப் போல நம்மையும் தேவன் முதற் பேரானவராகிய சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தனிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆதலால் பேசுகிறவரிடத்திலே நீங்கள் விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆதியிலே சீனாய் மலையிலே தேவன் பேசும்போது பூமி அதிர்ந்தது. இன்னும் ஒரு தரம் அவர் பேசுவார், அப்பொழுது வானமும் பூமியும் அசையும். நியாயத்தீர்ப்பு நாளிலே அது நடக்கும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சிருஷ்டி சம்பந்தமாக அல்ல, ஆதாம் ஏவாளை ஆதியிலே தேவன் படைத்தார் அல்லவா, அந்த சிருஷ்டி சம்பந்தமாக நாம் மாறிப்போவோம் என்று 27ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதலால் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செய்து அந்த கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போமானால் அசைவில்லாத அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், நம்மை சோதித்து அறிவார். அக்கினியிலே புடமிடப்படும் போது நிலைத்திருக்க வேண்டும். கூடுமான மட்டும் எல்லோ மனிதர்களோடும் சமாதானமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக.